students, welcome to this presentation. Previous module PN junction diode specifications, diode applications இதெல்லாம் பார்த்தோம். இந்த மாடுல Zener diode என்ன diode, அதோட working principle, breakdown mechanisms அதில் என்ன involve ஆகி இருக்கு, VI characteristics of Zener diode, அதோட symbol எப்படி இருக்கும் இதெல்லாம் பார்க்க போறோம். Zener diode, it is a specially designed PN junction diode. It is a heavily doped thin depletion layer diode. So already நம்ம PN junction diode வந்து நம்ம பார்த்திருக்கோம். அதுல வந்து எப்படி இருக்கும், ஒரு semiconductor materialல வந்து one half வந்து P type impurityயால doping இருக்கும், இன்னொன்று another half வந்து N type impurityயால doping இருக்கும். அதே தான் construction wise இதுவும் என்னது அதே தான். ஆனா இங்க என்ன இருக்குன்னா heavily doped. So doping என்னன்னு பார்த்திருக்கோம், it is the process of adding impurity. அந்த doping வந்து இதுல வந்து heavilyனா என்னன்னா impurities add பண்றது வந்து அதை விட ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ அதனால என்ன இருக்கும் அப்படின்னா நடுவில் இந்த depletion layer வந்து ரொம்ப தின்னா இருக்கும். இப்போ இது வந்து என்ன அப்படின்னா ஆக்சுவலாக நம்ம இதுவரை PN junction diode என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ரிவர்ஸ் பயாஸ் கொடுக்குறப்ப ஒரு பர்டிகுலர் வோல்டேஜ்க்கு அப்புறம் எக்ஸீட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஜங்ஷன் வந்து பிரேக் டவுன் ஆயிரும், டிவைஸ் வந்து டேமேஜ் ஆயிரும் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து உங்களுக்கு டேட்டா ஷீட் படி 50 வோல்ட் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் ரிவர்ஸ் பயாஸ் 50 வோல்ட்டுக்கு மேலே கொடுக்குறப்ப என்ன ஆயிரும்னா இந்த டயோடு வந்து டேமேஜ் ஆயிரும். ஆனால் அந்த ஜெனர் டயோடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இதை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறப்பயே அந்த பிரேக் டவுன் ரீஜியனில் ஆப்ரேட் ஆகிற மாதிரி தான் இதை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மேனுஃபேக்சர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் Zener diode அப்படிங்கிறது அதோட யூஸே என்னன்னா அது ரிவர்ஸ் பயாஸில் தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், ஆப்ரேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபார்வர்ட் பயாஸ்லேயே ஒர்க் ஆகும், ஆனால் ஃபார்வர்ட் பயாஸில் வந்து அதோட கேரக்டரிஸ்டிக் அப்படியே எப்படி இருக்குன்னா ஒரு நார்மல் PN junction diode மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதனோட மெயின் அப்ளிகேஷன் வந்து இதை ரிவர்ஸ் பயாஸில் நீங்கள் கனெக்ட் பண்ணுறப்ப தான் அதனோட யூஸ் வந்து நமக்கு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஸ்மால் ரிவர்ஸ் வோல்டேஜ் கொடுத்தாலே நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இதில் வந்து ஒரு அதிகமான எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகி நமக்கு அந்த உள்ள கோவலன்ட் பாண்டில் இருக்கிற வேலன்ஸ் எலக்ட்ரான்லாம் ஃப்ரீ எலக்ட்ரான் வர்றதுனால அதிகமான கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இதை வந்து Zener எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ Zener எஃபெக்ட்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இட் வாஸ் இன்வென்டட் பை த சயின்டிஸ்ட் Zener. ஸோ அவரோட நேமை வச்சு இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா Zener எஃபெக்ட் அல்லது Zener பிரேக் டவுன் அப்படின்னு சொல்கிறோம். ஒர்க்கிங் பிரின்சிபல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபார்வர்ட் பயாஸ் கண்டிஷனில் இது வந்து என்னவா தான் இருக்குது, ஒரு நார்மல் PN junction diode மாதிரி தான் இருக்கும். அதனால அந்த 0.7 வோல்ட்டில் நம்ம கண்டக்ஷன் இதெல்லாம் இருக்கும். ரிவர்ஸ் பயாஸில் வந்து அந்த டோப்பிங் கான்சென்ட்ரேஷன் வந்து நமக்கு என்ன ஆகுது, டிஃபர் ஆகுது. ஏன்னா ஒரு மேனுஃபேக்சர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அது மேனுஃபேக்சர் பண்ணுறப்ப அதோட பிரேக் டவுன் வோல்டேஜ் வந்து என்னவா இருக்கலாம், எய்தர் 3 வோல்ட்லேருந்து அப் டு 1000 வோல்ட் வரை கூட நமக்கு வேரி ஆகலாம். ஸோ அவங்களோட தேவை என்னவோ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மேனுஃபேக்சர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ சப்போஸ் அது வந்து 3 வோல்ட் அப்படின்னா அப்போ பிரேக் டவுன் வந்து என்னவாகுது, உங்களுக்கு 3 வோல்ட்லேயே வந்து என்ன ஆயிரும், பிரேக் டவுன் அக்கர் ஆயிரும். ஸோ அப்போ நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா டியூ டு த டோப்பிங் கான்சென்ட்ரேஷன் ஸ்ட்ராங் எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகி டைரக்ட் ரப்சர் ஆஃப் கோவலன்ட் பாண்ட்ஸ் டேக்ஸ் பிளேஸ். ஸோ சடனாக என்ன ஆயிரும், கோவலன்ட் பாண்ட் வந்து பிரேக் ஆகி வேலன்ஸ் எலக்ட்ரான் என்னவாயிரும், ஃப்ரீ எலக்ட்ரான்ஸாக மாறிடும். அப்போ கரண்ட் வந்து என்ன ஆகும்னா ஷார்ப்பாக இன்க்ரீஸ் ஆகும். சடனாக என்ன ஆகும்னா ஷார்ப்பாக இன்க்ரீஸ் ஆகும். அப்போ அந்த இடத்துல நமக்கு என்ன ஆகும்னா வோல்டேஜ் வந்து ஏறக்குறைய கான்ஸ்டன்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம கேரக்டரிஸ்டிக் அவ்வளோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதில் இன்வால்வ் ஆகிற 2 மெக்கானிசம் என்னென்ன அப்படின்னா அவலான்ச் பிரேக் டவுன், Zener பிரேக் டவுன். ஸோ இந்த அவலான்ச் அப்படிங்கிற வேர்டு என்ன அப்படின்னா பனிச்சரிவு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதுதான் வந்து ஆக்சுவலாக அதனோட மீனிங். இப்போ இது எதனால் பனிச்சரிவுன்னு சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னா இப்போ அப்ளைட் ரிவர்ஸ் பயாஸ். ஸோ இந்த இதில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அகெயின் ஒரு PN junction மெட்டீரியல் எடுத்திருக்கோம். இந்த P மெட்டீரியலுக்கு என்ன பண்ணியிருக்கோம், இங்கே ரிவர்ஸ் பயாஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து P மெட்டீரியல், ரிவர்ஸ் பயாஸுங்கிறதுல என்ன கொடுத்துருக்கோம், ஒரு பேட்டரியோட நெகட்டிவ் டெர்மினல் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி என் ரீஜியில் என்ன பண்ணியிருக்கோம், ஒரு பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினல் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அப்போ ஒரு ரிவர்ஸ் பயாஸை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ அப்ளை பண்ணியிருக்கிற ரிவர்ஸ் பயாஸை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணுறீங்க. ஸோ இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல என்ன ஆகும்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னவாகும், இன்க்ரீஸ் ஆகும். இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து மைனாரிட்டி கேரியர்ஸ் உள்ளே இருக்கும். இந்த மைனாரிட்டி கேரியர்ஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரிவர்ஸ் பயாஸ் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண இதோட வெலாசிட்டி என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகும். அப்போ அது வந்து ஹை வெலாசிட்டியில் மூவ் ஆகிறப்ப என்ன ஆகுது, இட் கொலைட்ஸ் வித் த இம்மொபைல் அயான்ஸ். உள்ளே இருக்கிற அதர் ஆட்டம்ஸில் போய் இது என்ன ஆகும், கொலைட் ஆகும். கொலைட்னா என்னது, மோதுறது. ஸோ ஹை வெலாசிட்டியில் போய் மோதுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா அதில் இருக்கிற கோவலன்ட் பாண்ட் பிரேக் ஆகி என்ன ஆகுது, நமக்கு இன்னொரு எலக்ட்ரான் வந்து ஃப்ரீ எலக்ட்ரானாக மாறிடுது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு எலக்ட்ரான் மூவ் ஆகி இது இன்னொரு இதில் மோதுறது மூலமாக அனதர் ஃப்ரீ எலக்ட்ரான் உருவாகுது. இப்போ மறுபடியும் என்ன ஆகுது, இதே மாதிரி இந்த எலக்ட்ரான் போய் என்னாகும் இன்னொரு இம்மொபைல் அயானில் மோதுது, அகெயின் இன்னொரு ஃப்ரீ எலக்ட்ரான்.
ஸோ இந்த மாதிரி இந்த ப்ராசஸ் வந்து நமக்கு என்ன ஆகிட்டே இருக்குன்னா கியூமுலேட்டிவ்னு சொல்லுவாங்க. கியூமுலேட்டிவ்னா திரும்ப திரும்ப சக்ஸசிவாக என்ன ஆகிட்டே இருக்குன்னா எலக்ட்ரான்ஸ் வந்து ஆட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இது வந்து கியூமுலேட்டிவ் நேச்சர்னு சொல்லுவாங்க. ஒரு எலக்ட்ரானாக இருக்கிறது இப்போ என்னவாயிருச்சு 2 எலக்ட்ரான். ஸோ இந்த 2 எலக்ட்ரான் அடுத்து என்ன ஆகும்னா 4 எலக்ட்ரான் ஆகும். ஸோ இதே மாதிரி 4 வந்து 8ன்னு சொல்லி இது என்ன ஆகிட்டே போகணும், இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அப்போ சடனாக வந்து ஒரு ஷார்ட் பீரியடில் நமக்கு என்னவாயிரும் அப்படின்னா அதிகமான அளவில் வந்து கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். So this process is cumulative in nature and creates avalanche of charge carriers within short time. So எப்படி வந்து ஒரு பனிச்சரிவு வந்து நமக்கு ரொம்ப வேகமாக விழுதோ அதே மாதிரி ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் நமக்கு என்ன ஆகும், நிறைய வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ கரண்ட் அது அதிக அளவில் இருக்கும். ஸோ அதனால் இந்த டைப் ஆஃப் பிரேக் டவுனுக்கு பேர் என்ன அப்படின்னா அவலான்ச் பிரேக் டவுன். ஸோ அப்போ இந்த டயக்ராமில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து வெளியில் வர்றப்ப அந்த இடத்துல நமக்கு என்ன இருக்கும், ஹோல்ஸ் ப்ரொடியூஸ் ஆயிரும். ஏன்னா இந்த கோவலன்ட் பாண்டில் இந்த எலக்ட்ரான் வெளியே வர்றப்ப அந்த இடத்துல ஒரு வேக்கன்சி இருக்கு இல்லையா, அப்போ அது வந்து ஹோல். அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா எலக்ட்ரான் ஹோல் பேர் கிரியேட்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் மெக்கானிசம் என்ன அப்படின்னா ஜீனர் பிரேக் டவுன் மெக்கானிசம். when the p and n regions are heavily doped, the depletion region with becomes very small. ஸோ இப்போ வந்து நம்ம ஹெவிலி டோப்பிங் யூஸ் பண்ணுறதுனால அந்த டிப்ளீஷன் ரீஜனோட வித்து என்னவாக இருக்கும், ரொம்ப ரொம்ப ஸ்மாலாக இருக்கும். டோப்பிங் ரேஷியோ எப்படி இருக்கும், 1:10⁻3. நார்மல் பிஎன் ஜங்ஷன் டயோடில் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா 1:10⁸. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 10⁸8 ஆட்டம்ஸ்க்கு வந்து ஒரு இம்பியூரிட்டி ஆட்டம் தான் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இதில் வந்து ஹெவிலி டோப்பிங் அப்படிங்கிறதுனால 10⁻3 ஆட்டமுக்கு ஒரு இம்பியூரிட்டி ஆட்டம் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால நம்ம கொடுக்குற வோல்டேஜ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்தால் கூட ஃபீல்டு அக்ராஸ் த டிப்ளீஷன் ரீஜன் என்னவாக இருக்கும், ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனோட வோல்ட் பர் மீட்டர் அப்படின்னு பார்க்குறப்ப 10⁻7 வோல்ட் ஒரு பர் மீட்டர் ஏரியாக்கே நமக்கு எப்படி இருக்குன்னா 10⁻7 வோல்ட்ஸ் இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப அதிகமாக எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகி அதனால என்னாகும், கோவலன்ட் பாண்ட் பிரேக் ஆகி கரண்ட் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இது அதுக்குரிய டயக்ராம். அகெயின் இங்கே என்ன இருக்குது, ஒரு பிஎன் டைப் மெட்டீரியல் இருக்குது. பி டைப்புக்கு என்ன பண்ணியிருக்கோம், நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரி கனெக்ட் பண்ணியிருக்கோம். இங்கே என் டைப்புக்கு வந்து பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரி கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து நமக்கு என்ன ஆகுது, இந்த டிப்ளீஷன் லேயர் வந்து ரொம்ப ரொம்ப தின்னாக இருக்கும். ஆனால் வந்து டோப்பிங் ரொம்ப ரொம்ப ஹெவியாக இருக்கிறதுனால இந்த இடத்துல ஸ்ட்ராங் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். ஸோ இட் புல்ஸ் த வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் த அயான்ஸ். இங்கே இருக்கிற இம்மொபைல் அயான்ஸ் இருக்கும் இல்லையா, அதில் இருக்கிற வேலன்ஸ் எலக்ட்ரான்லாம் என்ன ஆயிரும், வெளியில் வந்துடும். அப்போ அந்த இடத்துல நமக்கு என்ன ஆயிரும், ஒரு ஹோல் கிரியேட் ஆகுது. அப்போ அகைன் எலக்ட்ரான் ஹோல் பேர் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இதனாலே நமக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா நிறைய கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இப்போ விஏ கேரக்டரிஸ்டிக்ஸ்னு பார்க்குறப்ப இந்த ஃபார்வர்டு வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா அப்படி பிஎன் ஜங்ஷன் டயோடு தான். ஆனால் ரிவர்ஸ் பயாஸில் வந்து நமக்கு இங்கே என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து என்னது நார்மல் ஆப்ரேட்டிங் ரேஞ்சுன்னு சொல்கிறோம். அதனால் என்னது அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறப்பயே இந்த பிரேக் டவுன் ரீஜியனில் நமக்கு என்ன ஆகும், அந்த டிவைஸ் வந்து டேமேஜ் ஆகாமல் நமக்கு ஒர்க் ஆகுது. இப்போ இந்த இடத்துல என்னது ஷார்ப்பாக பிரேக் டவுன் ஒக்கர் ஆகிருக்கு. அப்போ என்னது அப்படி கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அப்போ அந்த வோல்டேஜ் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். கரண்ட் வந்து இந்த இடத்துல என்ன ஆகிட்டே போகுது, ரிவர்ஸில் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஆனால் வோல்டேஜ் என்னவா இருக்குது, இட் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ஸோ இதனால தான் ஜெனரேட்டரோட ஒரு மிகப்பெரிய அப்ளிகேஷன் என்னென்னா வோல்டேஜ் ரெகுலேட்டர். ஜெனரேட்டரோட சிம்பல். ஸோ இது ஏறக்குறைய பிஎன் ஜங்ஷன் டயோடு மாதிரியே தான். ஆனால் இந்த இடத்துல என்ன இருக்குது, இது நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்துருக்கோம், இது ஆனோடுன்னு பார்த்துருக்கோம். இந்த பார் இருக்கிறது கேத்தோட். ஆனால் இந்த பாருக்கு பதில் இந்த இடத்துல என்ன இருக்குது, ஒரு இசட் மாதிரி இருக்குது சிம்பல். ஸோ எதனால அப்படின்னா இது வந்து ஜெனர் பிரேக் டவுன் விச் இஸ் நேம்டு ஆஃப்டர் த சயின்டிஸ்ட் ஜெனர் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம், கேத்தோடுக்கு வந்து நம்ம வந்து இசடை வந்து இசட் மாதிரி யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கிற டைப் ஆஃப் ஜெனர் டயோட்ஸ். இப்போ ரெண்டு மெக்கானிசம் பார்த்தோம், ஜெனர் பிரேக் டவுன் அண்ட் அவலான்ச் பிரேக் டவுன். ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் நார்மலாக என்ன இருக்கும், ஒரு கம்பேரிசன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜெனர் பிரேக் டவுன் அக்கர்ஸ் இன் அ ஹெவிலி டோப்ட் பிஎன் ஜங்ஷன். நார்மலாக இதில் வந்து டோப்பிங் என்னவாக இருக்கணும், ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அவலான்ச் பிரேக் டவுனில் இது வந்து என்னவாக இருக்கும், நார்மலி டோப்டு. நம்ம நார்மல் பிஎன் ஜங்ஷன் டயோடில் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி நார்மலி டோப்டு. தென் ஜெனர் பிரேக் டவுன் அக்கர்ஸ் அட் அ லோ ரிவர்ஸ் வோல்டேஜ். அவலான்ச் பிரேக் டவுன் அக்கர்ஸ் அட் லார்ஜ் ரிவர்ஸ் வோல்டேஜ். ஜென்ரலாக வந்து 6 வோல்ட்டுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் பிரேக் டவுன் வோல்டேஜ் வந்து 6 வோல்ட்டுக்கு கீழே இருந்தால் அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஜெனர் பிரேக் டவுன் சொல்லுவாங்க. 6 வோல்ட்டுக்கு அதிகமாக இருந்தால் அவலான்ச் பிரேக் டவுன் சொல்லுவாங்க. ஆனால் நார்மலாக எல்லா டயோடையும் அதை என்ன சொல்லிடுவாங்கன்னா ஜெனர் டயோடு தான் சொல்லுவாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து ஜெனருங்கிற சயின்டிஸ்ட் தான் ஜெனர் எஃபெக்டை கண்டுபிடிச்சதுனால ஜென்ரலாக எல்லா டயோடையுமே என்ன சொல்லிடுவாங்க, ஜெனர் டயோடு சொல்லிடுவாங்க. தென் ஜெனர் பிரேக் டவுனில் பிகாஸ் ஆஃப் ஹை எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ட் ரப்சர் ஆஃப் கோவலன்ட் பாண்ட்ஸ் டேக்ஸ் பிளேஸ். அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு என்ன ஆகுது, கோவலன்ட் பாண்ட் வந்து சடனாக பிரேக் ஆகி நமக்கு நிறைய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. இதில் என்ன அப்படின்னா அவலான்ச் பிரேக் டவுனில் டியூ டு தெர்மலி ஜென்ரேட்டட் கேரியர்ஸ் அயனைசேஷன் பை கொலிஷன் டேக்ஸ் பிளேஸ். ஜெனர் பிரேக் டவுனில் நார்மலி த ஜங்ஷன் ரீபில்ட்ஸ் அகெயின்.
நார்மலாக என்ன ஆகும், நமக்கு டிவைஸ் வந்து டேமேஜ்லாம் ஆகாது, எப்பயும் போல மறுபடியும் என்ன ஆகும், ஒர்க் ஆகும். அவலாஞ்ச் பிரேக் டவுனை பொறுத்தவரை நார்மலி இந்த ஜங்ஷன் டஸ் நாட் ரீபில்ட் அகெயின். ஸோ அப்போ இந்த மாடல் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஒரு ஜெனர் டயோடு அப்படிங்கிறது எந்த வகையில் பிஎன் ஜங்ஷன் டயோட்லேருந்து டிஃபர் ஆகுது, தென் அதனோட மெக்கானிசம் உள்ள என்னென்ன இருக்குது, ஸோ அதனால் விஐ கேரக்டரிஸ்டிக் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். நெக்ஸ்ட் மாடல் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு ஜெனர் டயோடை எப்படி நம்ம வோல்டேஜ் ரெகுலேட்டரை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ரெஃபரன்ஸ் புக்ஸ் வந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் பை விகே மேத்தா, எலக்ட்ரானிக் பிரின்சிபல்ஸ் பை மேல்வினோ. தேங்க்யூ.